கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கு. என்னன்னா, நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நெறைய பேர்த்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுன்ட்டு. ஏன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள், அதிசயங்கள் செய்திருப்பாங்க. நம்மள அந்த பாவத்தின் கரையிலிருந்து, அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, நம்மள தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இல்ல, அது மட்டும் இல்லாம ஆவியானவர் நமக்கு கொடுத்து அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? எப்படி பேசணும்? என்ன திங்க் பண்ணணும்? நம்ம தவறும்போது நம்மள தூக்கி விடுறதுக்கு அவர் கூட நம்மள வைத்திருக்கிறார். இதெல்லாம் செய்த தேவனுக்கு நான் ஏதாவது செய்யணுமே, ஏதாவது செய்யணுமேங்கிற அந்த ஆசை நம்ம இருதயத்தில இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக அவங்க பாரப்பட்டு ஜெபிச்சிருப்பாங்க. ஜெபிச்ச உடனே தேவன் சொல்லியிருப்பார், "நான் உனக்கு ஒரு ஊழியத்த தரேன்" அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தமும் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் நாட்கள் பல உருண்டோடி இருக்கும். அவங்களுக்கு எந்த ஊழியமே வந்திருக்காது. இல்ல, அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க மத்தவங்கட்ட. எனக்கு கடவுள் ஒரு ஊழியத்த தருவாருன்னு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாட்கள் உருண்டோனதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க. "என்னப்பா ஊழியம் தரேன்னு சொன்னாங்க. ஊழியம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலையா? இல்ல நீ ஏதாவது தேவனுக்காக பண்றியான்னு?" கேட்டேன். "இல்ல, இன்னும் நான் வெயிட் பண்றேன். இல்ல, தேவன் எனக்கு எதுவுமே சொல்லல. எதுவுமே வழி காமிக்கல" அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க அந்த வருடங்களுக்கு முன்னாடி தேவன் என்ன சொன்னாரோ அதை வைத்துக்கொண்டே அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆசைன்னா, எப்படி எலியா எலிசாவ கூட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா? இல்ல, எலிசா ஏர் ஓட்டிட்டு இருப்பாரு. எலியா "வா என் கூட வான்னு" சொல்லி கூட்டிட்டு கூட்டிட்டு போனாங்க இல்லையா? அதே மாரி யாராவது கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் எல்லா இடத்துக்கும் நடக்கும்னு நெனச்சோம்னா, அது நடக்க சான்சஸ் இல்ல. ஆனா சில பேர்த்துக்கு அந்த அழைப்பு இருந்ததுன்னா, கண்டிப்பா அதை செய்ய தேவன் வல்லவரா இருக்கார். ஆனா நமக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த பைபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தாவீத எடுத்துக்கங்களேன். தாவீது கிட்டத்தட்ட ஒரு 10லருந்து 15 வயசுக்குள்ள அபிஷேகம் பண்ணியாச்சு. இல்ல, ராஜாவா ஆயிருவேன்னு அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனாலும் 30 வயசுல தான் ராஜாவாறார். அதுவரைக்கும் அவன் சும்மா இல்லங்க. நெறைய சங்கீதம் எழுதுறார். தேவனை துதிச்சு பாடுறார். நடுவுல கோலியாத்த வேற போய் என்ன பண்றாரு? வென்றுட்டு வர்றார் இல்ல. இந்த மாரி நெறைய தேவனுக்காக சின்ன சின்ன காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரோட அழைப்பு என்ன? ராஜாவாகிறது. அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாறது அவரோட அழைப்பு. ஆனாலும் நடுவுல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். நம்மளும் என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவன் குடுக்குற நெறைய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் செய்யணுங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரூத்து தான். ரூத் பார்த்தீங்கன்னா, ஒரு மோவாபிய ஸ்திரீ. தேவனை அறியாத ஒரு ஜனம். கடவுள அருவருக்கிற ஒரு ஜனம். அந்த ஜனத்திலிருந்து அந்த 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 பெண் நவோமி ஏத்துக்கொள்றாங்க. இல்ல, அவங்க ரூத்தோட கணவன் செத்து போறாங்க. நவோமி என்ன சொல்றாங்க, "நீ கிளம்பி உங்க ஊருக்கு போயிரும்மா. நீ போய் அங்க திருமணம் பண்ணிக்கோன்னு" சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ரூத்து, "நான் போமாட்டேன் அத்த. நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்க ஜனம் தான் என் ஜனம். உங்க கடவுள் தான் எங்க கடவுள்ன்னு" சொல்லி அப்படியே தேவனை பிடித்துக்கொண்டு பின்னாடியே வந்துர்றாங்க. அங்க வந்த உடனே தேவன் அழகா ஒரு திட்டம் வச்சிருக்கார்ல. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி ரூத்தும் போவாசின் மூலியமாக ஓபேத் வரணும். ஓபேத்துக்கு அப்புறம் ஜெசி வரணும். ஜெசிக்கு அப்புறம் தாவீது வரணும். தாவீதோட வம்சத்துல இயேசு கிறிஸ்து வரணுங்கிற அந்த அநாதி திட்டத்த வைத்திருக்கிறார். அந்த திட்டத்த செய்யறதுக்கு அழகா பாருங்களேன், ரூத் என்ன பண்றாங்க, கிளம்பி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க சும்மா இல்லங்க. நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். ரூத் 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, "நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களைப் பொறுக்கிக் கொண்டு வருகிறேன்" என்றாள். அதற்கு இவள், "என் மகளே, போ" என்றாள். இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு வீட்ல அவங்க அடைஞ்சு கிடக்கலங்க. யாராவது எங்களுக்கு சோறு போடுவாங்க, யாராவது எங்களுக்கு ஃபுட் குடுப்பாங்க, ஏதாவது அற்புதம் நடக்கும்னு சும்மா இருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அத்தைகிட்ட கேட்கறாங்க, "அத்தை, நான் போய் இந்த கதிர்கள பொறுக்கிட்டு வரேன். போயிட்டு வரட்டுமான்னு?" கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க, "போயிட்டு வாம்மா, போயிட்டு வா என் மகளேன்னு" சொல்றாங்க. கரெக்ட்டா பாருங்களேன், கடவுள் அழகா கூட்டிட்டு போய் அந்த கதிர் எங்க பொறுக்குறாங்கன்னா, எக்ஸாக்ட்டா போவாஸுடைய அந்த வயல்வெளியில போய் பொறுக்குறாங்க. அதுதான். அவங்க சும்மா வீட்ல உட்கார்ந்திருந்தா என்ன ஆகும்னு நெனச்சு பாருங்களேன். அவங்க போவாஸ மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. போவாஸ திருமணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. போவாஸின் சந்ததி வழியாய் ரூத்தின் மூலியமாக இயேசு கிறிஸ்து வந்திருக்க மாட்டாங்க. அதனால நெறைய பேர் என்ன பண்றோம், இதே மாரி நம்ம வீட்டுக்குள்ள அடைந்து கொண்டே இருக்கிறோம். இல்ல, கடவுள் நமக்கு ஒரு திட்டத்த குடுத்திருக்காருன்னா, நமக்கு என்ன பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஊழியம் குடுக்குறேன்னு சொன்னாரா, முதல்ல உங்க வீட்ல ஒரு ஜெபத்த ஆரம்பிங்க. இல்ல, ஒரு ஃபெலோஷிப்பா, ஒரு பெண்கள் கூடுகையோ, ஒரு ஆண்கள் கூடிகோ, இல்ல வாலிபர்களோ சேர்ந்து அந்த ஊழியத்த ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். அதிலிருந்து தேவன் நெறைய ஊழியங்கள உங்களுக்கு குடுப்பார். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்
நம்ம நம்ம தேவன் கொடுப்பார், கொடுப்பார் என்று வெயிட் பண்ணாம, நம்ம தேவனுக்காக என்ன பண்ணலாம்? ஒரு சிறு சிறு காரியங்கள் நம்ம பண்ணும்போது, தேவன் அந்த ஊழியத்த ஆசீர்வதித்து, அதன் மூலியமாய் நமக்கு ஒரு திட்டத்த வச்சிருப்பார். அந்த திட்டத்த நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம சும்மா இருக்காம, தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு இந்த தேவனிடத்துல கேட்டுட்டு, அவருடைய சித்தத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.